தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் 77,000 பேர் ஈடுபட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் அக்டோபர் இறுதி வாரம் முதல் 2026 பிப்ரவரி முதல் வாரம் வரை நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணியில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் முதல் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வரை சுமார் 77,000 பேர் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வீடு வீடாக கணக்கெடுப்பு, வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு, உரிமை கோரல்கள், மறுப்புரைகள் ஆகியவற்றை கையாளும் முறைகள், கடமைகள், பொறுப்புகள் ஆகியன குறித்து பயிற்சி அளிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல்கள் துல்லியமாகவும் பிழையற்றவையாகவும் இருப்பதை உறுதி செய்யவே 20 ஆண்டு இடைவெளிக்கு பின் இந்த பணி மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை கணக்கீட்டு படிவங்களை அச்சிடும் பணியும் வாக்காளர் பதிவு அலுவலர்கள், உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள், வாக்குச்சாவடி நிலை மேற்பார்வையாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஆகியோருக்கு பயிற்சி வழங்கப்படும். அடுத்த மாதம் 4 முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுதோறும் சென்று தற்போதைய வாக்காளர்களுக்கு முன்பாகவே நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை விநியோகித்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை சேகரிப்பார்கள். அப்போது அங்கு இல்லாதவர், இடம் மாறியவர், இறந்தவர், இரட்டை பதிவுகள் ஆகியவை அடையாளம் காணப்படுவதுடன் புதிய தகுதியுள்ள வாக்காளர்களின் விவரங்களும் சேகரிக்கப்படும். எந்தவொரு வாக்காளரும் விடுபடக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை பெறுவதற்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தது 3 முறை செல்வார். மேலும் தற்போதைய வாக்காளர்களுக்கு இணையதளம் வழியாக முன்பே நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களையும் ஆவணங்களையும் பதிவேற்றும் வசதியும் வழங்கப்படும். முன் திருத்த காலத்தில் வரும் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அதிகபட்சம் 1200 வாக்காளர்கள் மட்டுமே இருப்பதை உறுதி செய்யும் வகையில் வாக்குச்சாவடிகள் மறுசீரமைக்கப்படும். அவ்வாறு வாக்குச்சாவடிகளில் இணைக்கப்பட்ட வாக்காளர்கள் 2 கிலோமீட்டரை தாண்டி பயணிக்க வேண்டிய நிலையோ அல்லது எந்த இயற்கை தடைகளையும் கடக்க வேண்டிய நிலை ஏற்படாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.